அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இனிய காலை வணக்கம். இந்த காணொளியில் பாடம் 5ல் தாவரவியலில் பூக்கும் தாவரங்களின் புறத்தோற்றவியல், மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஆக இதில் முதல் கேள்வியாக கீழ்காணும் கூற்றுகளை கவனித்து சரியான விருப்பத்தினை தேர்ந்தெடு. அதாவது 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டிலையின் சிற்றிலைகளின் கோணத்தில் மொட்டுகள் காணப்படுகின்றன. அதைப்புள்ள இலையடி சில லெகுமினஸ் தாவரங்களில் அமைந்துள்ளன. அல்ஸ்டோனியாவில் இலைக்காம்பு விரிந்து பசுமை நிறமாகி உணவு தயாரிக்கிறது. கொய்யாவில் எதிர் இலை அமைவு காணப்படுகிறது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த கொய்யாவில் எதிர் இலை அமைவு இது சரி. அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு கணுவிலையும் 2 இலைகள் காணப்படும். இது எதிரிலை அமைவு. அதே நேரத்தில் இவ்வாறு அடுத்தடுத்த கணுக்களில் இருப்பது மாற்றிலை அமைவு. அல்ஸ்டோனியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட்ட அடுக்கு அமைவு, அரளி செடியிலெல்லாம் கூட அப்படி தான் இருக்கும். ஆகையினாலே அல்ஸ்டோனியாவில் இலைக்காம்பு அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, கொய்யாவில் எதிரிலை அமைவு இது சரியானது. அதற்கடுத்து அல்ஸ்டோனியாவில் இலைக்காம்பு விரிந்து பசுமை நிறமாகி உணவு தயாரிக்கிறது. இது இலைகளுக்கான தகவமைப்பு. அதில் ஆஸ்திரேலியன் அக்கேஷியாவில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாதாரணமாக இலைக்காம்பு இருக்கும். இதில் அது கூட்டிலை இப்படி இருக்கும். ஆனால் ரொம்ப சின்ன சின்ன இலைங்க. அதனால் இந்த இலைக்காம்பு பருத்து அது நீராய்ப்போக்கை தவிர்ப்பதற்காக மிக சிறுத்து போன இலைகளையும், அதே நேரத்தில் இது உருண்டையாகி பசுமை நிறம் கொண்டு தயாரிக்கிறது. ஆகவே இந்த அல்ஸ்டோனியா என்பது தவறு. அது ஆஸ்திரேலியன் அக்கேஷியான்னு வரணும். அதுக்கடுத்து அதைப்புள்ள இலையடி சில லெகுமினஸ் தாவரங்களில் அமைந்துள்ளது. அதாவது நீங்கள் அவரை செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆக அது இந்த இலைகளை இந்த ஒளி செறிவுக்கு ஏற்ற மாதிரி மூடுதல் திறத்தல்னு சொல்லுவாங்க. ஆகையினால பல்வைனஸ் லீவ் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரி. அப்புறம் கூட்டிலையின் சிற்றிலைகளின் கோணத்தில் மொட்டுகள் காணப்படுகின்றன. இது கண்டிப்பாக தவறு. எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு இலைன்னு இருந்ததுன்னா அதில் சாதாரணமாக இவ்வாறு இலை பரப்புனா இங்கே ஒரு கோணம் மொட்டு இருக்கும். ஆனால் கூட்டிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வாறு இலை இருக்குது. இது கூட்டிலை, இது சிற்றிலை. இந்த மாதிரி சிற்றிலை இங்கே வரும்போது கவனிச்சிங்கன்னா இந்த கோணத்தில் இருக்குமே ஒழிய இங்கே இருக்கக்கூடிய சிற்றிலை காம்பு கோணத்தில் இருக்காது. ஆகவே அதுவும் தவறு. அப்போ சரியான விடை 2 மற்றும் 4. ஆக சரியான விடை பார்த்திங்கன்னா இதுதான். ரைட். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். ரைட். இதில் வேர் நுனியின் 2வது வினா. வேர் நுனியின் பகுதிகள் கீழே அளிக்கப்பட்டுள்ள அவற்றின் சரியான வரிசை முறையை தேர்ந்தெடு. அப்போ கீழிருந்து மேலே இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதில் வேர்மூடி காணப்படும். இதில் இவ்வாறு அந்த பகுதிகளானது காணப்படுகின்றன. ஆகவே இது வேர்மூடி, ரூட் கேப்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஓயாது பகுப்படையும் செல்கள், ஆக்கு திசு பகுதி. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சடையும் பகுதி. ஆக இந்த வேக்யூலன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் நீச்சடையும் பகுதி. அதற்கப்புறம் பார்த்தா முதிர்வு பகுதி. இந்த முதிர்வு பகுதியில் தான் உங்களுக்கு வேர் தூவி இருக்குது. இந்த வேர் தூவியையும் நீங்கள் பக்கவாட்டு வேர்களையும் குழப்பிக்கக்கூடாது. பக்கவாட்டு வேர்கள்னா இவ்வாறு முதல் நிலை வேர்கள், 2ஆம் நிலை வேர்கள், 3ஆம் நிலை வேர்கள். அது உருவாகிறது பெரிசைக்கிள்லேருந்து வரும். ஆகவே அது அகத்தோன்றிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஆகையினால வேர்மூடி, ஆக்கு திசு, நீச்சடையும் பகுதி, முதிர்வு பகுதி. இங்கே அதுக்கு ஆல்ஃபபெட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதை உங்களை வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. ஆகவே முதல்ல எது இருக்கும்? வேர்மூடி பகுதி தான் ஃபஸ்ட்டு வரும். ஆக பிஏ போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்கு திசு பகுதி அது அடுத்தது. அடுத்து நீட்சி அடையும் பகுதி, அடுத்து முதிர்வு பகுதி. ஆக பிடிசிஏ எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதுதான் சரியான விடை. ஆக இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இது மாதிரி குறியீடுகளை வைக்கிறது நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த படிநிலை வரிசை நிறையா வரும். வகைப்பாட்டியலில் வருது. அதே போல் பார்த்திங்கன்னா செல் பிரிதலில் வரும்.
அப்புறம் உங்களுக்கு இந்த பிளாஸ்மோகமி, கேரியோகமி, அதுக்கப்புறம் ஜைகோட்டிக் மியாசிஸ், இதில் பூஞ்சையினுடைய வாழ்க்கை சுழற்சியில் வரும். இப்படி அதே போல் சைனோ ஏட்ரியல் நோடு, அதுக்கப்புறம் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட், பண்டில் ஆஃபீஸ், புர்குஞ்ச ஃபைபர், இப்படி பல பகுதிகளில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்காது. நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த 3வது வினா பார்த்தீங்கன்னா தவறான இணையை தேர்ந்தெடு. 4 கொடுத்துருக்காங்க. அதில் தவறான வினை மான்ஸ்டிரா வேட்டிடை வேர். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு தாவரத்தினுடைய ஒருவித்தலை தாவரமாக இருந்தால் ஆரம்ப வேர் மாறிட்டு அதுக்கப்புறம் கொத்தான சல்லி வேர்கள் வரும். ஆக இது சல்லிவேர் தொகுப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒருவித்தலை தாவரம் மோனோகாட்டிலினுடைய ஸ்பெஷாலிட்டி. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு முள்ளங்கி அல்லது அவரை போன்ற இருவித்தலை தாவரங்கள் பார்த்திங்கன்னா இது முதன்மை வேர், அதுக்கப்புறம் 2ஆம் நிலை வேர், 3ஆம் நிலை வேர் படிப்படியாக இருக்கும். இதுக்கு பேர் ஆணிவேர் தொகுப்பு அப்படின்வாங்க. இந்த சல்லிவேர் ஆணிவேர் இரண்டுமே ரேடிக்கல்னு சொல்லக்கூடிய அந்த முளைவேரிலிருந்து உண்டாகும். புரியுதுங்களா? அதனால் அதை அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். இப்போ தவறான இணை மான்ஸ்டிரா வேற்றிட வேர். ஆக அது சரி. ஏன்னா நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆலமரத்துலலாம் விழுதுக வருது பார்த்தீங்களா? ஆக இந்த ரேடிக்கல் என்று சொல்லக்கூடிய முளைவேர் இல்லாமல் வேறு எங்கேருந்து வந்தாலும் அதுக்கு பேர் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் அல்லது வேற்றிட வேறுன்னு. அதுக்கப்புறம் சல்லிவேர் கோதுமை, அதுவும் சரி. இப்போ காமிச்சேன். ஏன்னா ஒருவித்தலை தாவரம் டிட்டிக்கம். அப்புறம் வேர்த்தூவிகள் முதிர்வு பகுதி, இப்போ தான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இந்த முதிர்வு பகுதியில் இவ்வாறு வேர்த்தூவிகள் இருக்கும், அதுவும் சரி. வேர்புவி நாட்ட வேர்கள், சுவாச வேர்கள், இது பாருங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக கேட்டிருக்காங்க. சாதாரணமாக இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலம்ன்றது கொஞ்சம் மறைமுகமாக கேட்குறது, ஸ்வாம்பி ஏரியா. அதே நேரத்தில் இது பெரும்பாலும் வர்றது ரைசோபோராவில் இருக்கக்கூடியது சுவாச வேர்கள் நியூமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படியெல்லாம் கேட்காதவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேர்புவி நாட்டு வேர்கள்ன்றாங்க. சாதாரண எந்த ஒரு விதை அப்படி ஒரு மண்ணில் போட்டோம்னா அதனுடைய வேர் அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி புவியை நாடி செல்லும். ஆகவே இது நேர்புவி நாட்டம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி மரம் இருக்குது அப்படின்னா இது தண்ணியில் இருக்கும். பிச்சாவரம் கிள்ளை போன்ற பகுதிகளில் இருக்கும். அந்த ரைசோபோர் அவிசீனியா தாவரங்கள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்கள் கீழே போகாத, பூமிக்குள்ளே போகாத அந்த நீர்மட்டத்துக்கு மேலே இருக்கும். அதில் சில துளைகள் காணப்படும். அதன் வழியாக வாயு பரிமாற்றம் நடக்கும். ஆகினால் இவை எதிர்ப்புவி நாட்ட வேர்கள். ஆகவே இதுதான் இந்த கேள்விக்கு சரியானது. ஆனால் இந்த இணை தவறு. இது எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா அது எதிர்ப்புவி நாட்ட வேர்கள், நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக் அப்படின்னு வந்திருக்கணும். அதுதான் சரியான விடை. ரைட். நம்ம அடுத்த கேள்வி. இப்போது 4வது கேள்வி. இந்த 4வது கேள்வி நமக்கு ஒரு மேட்சிங் த ஃபாலோயிங்காக வந்திருக்கு. ஆக பொறுத்துக தண்டு முட்கள். தண்டு முட்கள் எங்கே இருக்கும்? இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தண்டு முட்கள் என்பது இந்த மேயும் விலங்குகளிலிருந்து பாதுகாப்பதற்காக இருக்கும். சாதாரணமாக முட்கள் நம்ம பார்த்திங்கன்னா இதில் கூட காணப்படும். சப்பாத்தி களியில் இப்படி இருக்கும். ஆனால் சப்பாத்தி களியில் இருக்கக்கூடிய முள் இலை முள், அதை புரிஞ்சுக்கணும். ஆகவே தண்டு முட்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பொகைன்வில்லா, அதே போல் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதான் காகித பூன்னு சொல்கிறோம், அது சிட்ரஸ் அதிலெல்லாம் காணப்படும். எலுமிச்சையிலெல்லாம் இருக்கும். ஆகினால இதில் அது தண்டு முட்கள் பார்த்திங்கன்னா புல், ஸ்ட்ராபெரி, காகிதப்பூ, ஆகாயத்தாமரை, வெங்காயம், தர்பூசணி, அஸ்பராக, சோளம், கரும்பு. ஆக தண்டு முட்களுக்கு இது சிறிய கணுவிடை பகுதியிலுடைய பக்கவாட்டு கிளையில் ஒவ்வொரு கணுவிலும் கொத்தான இலை மற்றும் வேர் கொத்துடன் காணப்படும். நீங்கள் ஐகோர்னியா, ஆகாயத்தாமரை, வெங்காயத்தாமரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் இவ்வாறு நீர்பரப்பில் இருக்கும். அது ரூட் பாக்கெட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கொத்தான வேர்கள் கணு கீழ்ப்பகுதியிலும் மேலே கொத்தான வேர் ரோசட் டைப்ஸ் லீவ்ஸ் காணப்படும். இது நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பாடப்பகுதியில் ரன்னர், சக்கர், ஆப்செட் அது மாதிரிலாம் ஸ்டாலன்னு கொடுத்துருக்கணும். அதுமாதிரி கொடுக்காத சேமிப்பு வேர்கள் தண்டு, அதாவது தரைகீழ் தண்டுகள் கொடுத்துருக்காங்க. அல்லது அதில் புல், ஸ்ட்ராபெரி, அதே போல் வாழை, இந்த மாதிரி தாவரங்களை பற்றி, கிரிசாந்திமம், இதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆகவே பல்லாண்டு வாழ் உறுப்புகளாக நம்ம சிலதை பார்க்குறோம். அதில் சிறிய கனிவுடை பகுதி பார்த்திங்கன்னா இது 3. இதுதான் சரியான விடை.
அதற்கடுத்து தரகீழ் தண்டுகள் புதிய இடங்களுக்கு பரவி பழைய பாகங்கள் இறக்கும் பொழுது புதிய தாவரங்களை உண்டாக்குகின்றன அப்படின்றாங்க. ஆக அது புல்லு ஸ்ட்ராபெரியில் தான் அந்த மாதிரி இருக்குது. இந்த புல்லை பற்றி படிக்கும்போது இன்னொன்று பார்த்துருப்போம், இந்த மேயக்கூடிய விலங்குகளால் அது சாப்பிடும்போது சிதைக்கப்படுகின்றன. ஆகவே அங்கே பார்த்திங்கன்னா இடையாக்கு திசு தான் அதை உருவாக்கணும்னு பார்க்குறோம். ஆக அதை போகிற போக்கில் அந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். ஆகவே தரகீழ் தண்டுகள் புதிய இடங்களுக்கு பரவி வருவது புல் ஸ்ட்ராபெரி. அடுத்து சேமிப்பு வேர்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் அதை கவனிக்காத விடுவாங்க. ஆஸ்பராகஸில் வரும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்களே ஒழி, சக்கரவள்ளி கிழங்கு இதை கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை கவனிக்கணும். ஆகவே சேமிப்பு வேர் ஆஸ்பராகஸ். அடுத்து தண்டு பற்று கம்பி கொடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பற்று கம்பிகளில் 2 இருக்குது. இலை பற்று கம்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரை செடியில் இருக்கும். அதனால் அந்த பைசம் சட்டை முதலெல்லாம் காணப்படும். ஆகவே தண்டு பற்று கம்பி கொடிகள் அப்படின்னு பார்த்தா தர்பூசணி, ஏன்னா அது ரொம்ப வீக் ஸ்டெம்டு பிளான்ட்டு, ஆக தரையால் இருக்கும். இப்போ தர்பூசணி காலம் உங்களுக்கு தெரியும். அடுத்து முட்டு வேர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளம், கரும்பு. இந்த கரும்புலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும், இதில் அப்படியே சல்லி வேர்கள் மாதிரி இருக்கும். ஆகவே சோளத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டு தாங்காது, ஆகினால இந்த மாதிரி முட்டு வேர்கள் இருக்கும். தாழம்பூ செடியில் கூட இருக்கும் பேண்டனஸ். ஆகினால முட்டு வேர்கள் என்பது சோளம் இதிலே அமைஞ்சு போகுது. ஆக இப்போ பார்க்கணும் 2, 3 அதுக்கப்புறம் 1. ஆக 2, 3, 1, 5, 4, 6. ஆக சரியான விடை இந்த செகண்ட் ஆப்ஷன். அது கொஞ்சம் பெரிய வீணா, ஆனால் நிறைய பாயிண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையுது. இந்த 5வது கேள்வியை பார்க்கலாம். கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது? எது ராங்? ஆக வேற்றிட வேர்கள் முளைவேரிலிருந்து உருவாவதில்லை. வேற்றிட வேர்கள் முளைவேரிலிருந்து உருவாவதில்லை. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன் உங்களுக்கு 2 வகையான வேர்கள் இருக்கின்றது. தோற்றத்தை வச்சு பார்த்திங்கன்னா இந்த முளைவேர்ன்றது அதிலிருந்து ஆணிவேர், அப்புறம் சல்லி வேர் வரும். அப்படி இல்லாதவங்க வேற்றிட வேர்கள். இதுதான் உங்களுக்கு இந்த ஆழம் விழுதுன்னு சொல்கிறோம் பார்த்தியா. ஆக ஆலமரத்தில் விழுது இருக்கிறது, இது நம்ம வேற்றிட வேர்கள்னு சொல்லுவாங்க. அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நேரத்துக்கு சொன்னால் அல்ஸ்டோனியாவில் கூட இருக்குன்னு சொன்னேன். உருளை, மஞ்சள், சேனைக்கிழங்கு ஆகியன சேமிப்பு பணியை மற்றும் பல்லாண்டு வாழ் உறுப்புகளாக செயலாற்றுகின்றன. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஞ்சி இருக்கும். இஞ்சி, மஞ்சள் எல்லாம் ஒரே ஜாதி தான். அதில் பார்த்தீங்கன்னா இவ்வாறு கணுவும் கணுவிடை பகுதியும் காணப்படும். ஆக அந்த இடத்துல இவ்வாறு கோணமொட்டுகள் எல்லாம் இருக்கும், அதிலிருந்து வரும். ஆகினால இது உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் இப்படி இருக்கும். ஆக இதெல்லாம் கட் பண்ணி அப்படியே வச்சோம்னா மண்ணில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது முளைக்கும். ஆகவே ஆர்கனா பெரனேஷன்னு சொல்லுவாங்க, இதுவும் சரி. அடுத்து இருவித்தலை இலைகளில் இணை நரம்பமையும் ஒரு வித்தலையில் வளை நரம்பமையும் காணப்படுது. இது தவறு. எப்படி? ஆக்சுவலாக மோனோகாட் லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வாறு ஒரு மைய நரம்பு, அதுக்கு ஒட்டி இணையாக இவ்வாறு நரம்புகள் செல்லும். இது ஒரு வகை. வாழை இலையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்துதான் அதில் மைய நரம்பிலிருந்து விளிம்பை நோக்கி இணையாக போகும். ஆக எப்படி பார்த்தாலும் இணைய தான். அதாவது இலையடி பகுதியிலிருந்து இலை நுனிக்கு போனாலும் இணை தான், அல்லது மைய நரம்பிலிருந்து விளிம்பை நோக்கி போனாலும் இணை தான். ஆகவே இது தவறு. இப்போ வலை நரம்பமாகனா இந்த மாதிரி செம்பருத்தி இலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு காணப்படும் மைய நரம்பு இருக்கும். அதில் இவ்வாறு மிகவும் கிளைத்து, அதாவது மைய நரம்பு, அதிலிருந்து பக்க நரம்பு, அப்புறம் கிளை நரம்புலேருந்து இலை முழுக்க பரவி காணப்படும். ஆகவே இது தவறான விடை. அடுத்து இலை பரப்பின் பிளவுகள் நடுநரம்பை அடையும் நிலையில் அவ்விலை பல சிற்றிலைகளாக பிரிகின்றன. இவ்விலை கூட்டிலை என்று அழைக்கலாம். இது உண்மை. இப்போ ஒரு இலை இருக்குது, இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது கூட்டிலை கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம இலவம் பஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கடைசி வரைக்கும் அந்த மைய நரம்பு கிட்ட வரணும். அது அந்த பிளவுகள் மைய நரம்பு கிட்ட வரணும். ஆகவே அவ்வாறு இருந்தால் அதை கூட்டிலை என்று அழைக்கலாம். இதுவும் சரி. அப்போ தவறான விடை அவன் கேட்டுக்கிட்டு தவறானது 3rd ஆப்ஷன் அதுதான். அதாவது இரு வித்தலையில் வளை நரம்பமையும் ஒரு வித்தலையில் இணை நரம்பமையும் காணப்படும். 6வது வினா, கீழ்காண்பனவற்றில் சரியான கூற்றுகள் எவை? ஆக எது சரின்னு கேட்குறாங்க. மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. வேர்களில் கணு மற்றும் கணுடைய பகுதி இருக்காது. இது கரெக்டு தான். ஏன்னா நமக்கு இருக்கிறதே பார்த்திங்கன்னா இது
தரையடி பகுதி வேற இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கணுக்கள் இருக்கும். கணுவில் தான் நமக்கு இலைங்கள்லாம் இவ்வாறு காணப்படும். ஆகவே வேரில் கணுவும் கணுவுடைய பகுதி ஏதாவது ஒரு பகுதியை வந்து அது பச்சை நிறமாக இல்லாமல் ஒரு பகுதியை நமக்கு கொடுத்தாங்கன்னா அது வேறா தண்டான்னு தோற்றத்தை வச்சு பார்க்கணுமுன்னா கணுவடை பகுதி இருக்கான்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா இஞ்சி, மஞ்சள், கிழங்கு இதெல்லாம் கையில் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு அல்லது மரவள்ளி கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இந்த மஞ்சள், இஞ்சி போன்றவற்றில் கணுவும் கணுவடை பகுதியும் இருக்குது. அந்த பீட்ரூட், கேரட் போன்றவற்றில் கிடையாது. ஆகவே இது கணுவடை பகுதி இருக்கா? சரி. அடுத்து தண்டு பற்று கம்பிகள் நுனி மற்றும் கோணமொட்டுகளிலிருந்து தோன்றுகின்றன. தண்டு பற்று கம்பிகள் நுனி மற்றும் கோணமொட்டுகளிலிருந்து தோன்றுகின்றன. அதாவது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது கிடையாது. ஏனென்றால் கோணமொட்டிலிருந்து தான் வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வட்ட இலை அமைவு அல்ஸ்டோனியாவில் அமைந்துள்ளது. அதுவும் சரியான ஒரு விடை. அல்ஸ்டோனியா காணப்படுகிறது. தசைப்பற்றுள்ள இலைகள் கேக்டஸ் கள்ளி செடியில் காணப்படுகின்றன. தசைப்பற்றுள்ள இலைகள் கேக்டஸ் மற்றும் கள்ளி செடியில் காணப்படுகின்றன. கிடையாது. ஏன்னா கேக்டஸ் கள்ளி செடியில் தண்டு தான் மாற்றுருவாக மாறுகிறது. ஆக தண்டினுடைய மாற்றுரு, அப்போ இலையினது மாற்றுரு எதுன்னா முள்ளா மாறுது. இலை முள், தண்டு தான் மாறுது. ஆக தசைப்பற்றுள்ள இலைகள் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமிப்பு வேறு இலைகள்னு பார்க்குறோம். அதாவது வெங்காயத்துலேயும் பூண்டுலேயும் இருக்குது. அதுதான் சதைப்பற்றுள்ள இலைகள். ஆகவே இது பூண்டு வெங்காயத்தில் வரணும். அதே போல் வட்ட இலை அமைவு சரி, இது கோணமொட்டு மட்டும் வரணும். பட்டாணிகள் கோணமொட்டுகள் மற்றும் பற்று கம்பிகளாக மாற்றமடைந்துள்ளன. ஆக அங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது இலைதான் மாறி இருக்க ஒழிய கோணமொட்டுகள் மாறலை. ஏன்னா இலையின் மாற்றூர் தான் பற்றுக்கம்பி பட்டாணியில். ஆகவே நமக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3. ஆக செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஏழாவதுன்னா சைமோஸ் மஞ்சரியில் மொத்தம் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கூற்றை நம்ம படித்து தான் சரியாக தப்பான்னு சொல்ல முடியும். மைய அச்சு வளர்ந்து கொண்டே இருக்கும் மற்றும் மலர்கள் நுண்ணோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும். அடுத்து இது சரியா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா 2 வகையான மஞ்சரி இருக்குது. ஒன்று ரசீம் வகை மஞ்சரி, இன்னொன்று சைம் வகை மஞ்சரி. ரசீம் வகை மஞ்சரி அவரை செடியில் பார்க்கலாம். அதில் மஞ்சரி காம்பு வளர்ந்துக்கிட்டே போகும். அதே நேரத்தில் அடிப்புறத்தில் முழுமையாக பூத்த மலர்களும் மேலே செல்ல செல்ல மொட்டுகளும் இவ்வாறு காணப்படும். ஆகவே இது பார்த்திங்கன்னா அடி முதல் நுடி நோக்கிய வரிசை, கீழே இருந்து மேலே போகும். ஆக நுனி நோக்கிய வரிசைன்னு சொல்லுவாங்க. ஆகையினால இது வந்து தப்பு, சைமோஸ். ஆக இப்போ சைம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா மல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆக மையத்தில் அந்த மஞ்சரி காம்பு ஒரு மலரில் முடிஞ்சிடும். பக்கவாட்டு கோணத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த மலர்கள் வந்து இளம் மலர்களாக இருக்குது. இது முதிர் மலர்களாக இருக்கும். ஆகவே இது பார்த்திங்கன்னா நுனியிலிருந்து அடி நோக்கிய வரிசையாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா மைய அச்சு வளர்ந்து கொண்டே இருக்கும் மற்றும் மலர்கள் அடி நோக்கிய வரிசையில் காணப்படும். இதில் பார்த்திங்கன்னா அதாவது இது தவறு, இது சரி. ஆனால் 2 பாயிண்ட்டுமே சரியாக வரணும். ஆகையினால இதுவும் தவறு, இந்த முதல் 2 கூற்றும் தவறு. அடுத்து வரம்புடைய வளர்ச்சியுடையது கரெக்ட். ஏன்னா அது ஒரு மலரில் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் வளராது, பக்கவாட்டிலேருந்து தான் வரணும். மலர்கள் அடிநோக்கு வரிசையில் அமைந்திருக்கும், அதுவும் கரெக்ட். ஆகவே இது மேலிருந்து கீழாக தான் மலர்கிறது. ஆகவே தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். அடுத்தது இருபக்க சமச்சீர் மலர் இதுவல்ல. இருபக்க சமச்சீர் மலர்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது சாதாரணமாக இப்படி ஒரு மலர் இருக்குது. இது ஒரு ஊமத்த மலர் மாதிரி வச்சுக்கலாம். இது பார்த்தா பெல் ஷேப்பில் இருக்குது. அல்லது நம்ம பார்க்குற செம்பருத்தி மலரை பார்க்குறோம். ஆக செம்பருத்தி மலரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு வட்ட வடிவத்தில் இருக்குது. இது எந்த பக்கம் வெட்டினாலும் உங்களுக்கு அந்த மையப்புள்ளியை நோக்கி வெட்டினோம்னா இருபக்க சமச்சீர் கிடைக்கும். அதாவது ஆர சமச்சீர் கிடைக்கும் ஆரத்தில். ஆக வட்டமாக இருக்கக்கூடிய எந்த மலருமே முழுமையான மலர், ஒழுங்கான மலரில் நமக்கு ஆர சமச்சீர் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் இவ்வாறு ஒரு கிளைட்டோரியா டெர்னேட்டியா அல்லது புங்க மரத்தினுடைய
அல்லது கிளட்டோனா லபர் குரோட்டலரியா லபர்னிஃபோலியா இப்படியெல்லாம் சில லெகுமினேசிய தாவரங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் கொடியள்ளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறக்கை அள்ளி, படகள்ளின்னு இருக்கும். இது எப்படி நீங்கள் வெட்ட முடியும்? இது இருபக்க சமச்சீர் தான் கிடைக்கும். ஆகவே இது பைலேட்ரல் சிமெட்ரி அல்லது ஜைகோமார்பிக், இது ஆக்டினோமார்பிக்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் செம்மயிர் கொன்றை, குல்மஹர் அந்த மாதிரி சில மலர்கள் எல்லாம் கூட இருக்குது. கல்வாழை இருக்குது பார்த்திங்கன்னா அது நல்லா வாழை செடி மாதிரியே இருக்கும், குட்டையாக இருக்கும், லான் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அதில் பூ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லெதர் மாதிரி இருக்கும், ஒரு ஷேப்பில் இருக்காது. ஆகவே இருபக்க சமச்சீர் இது மலர் இது வரல அப்படின்னா கேசியா இருபக்க சமச்சீர், அவரை இருபக்க சமச்சீர், அடுத்து செம்மயிர் கொன்ற இருபக்க சமச்சீர், கல்வாழை கிடையாது. ஏனென்றால் இது சமச்சீர் அற்ற மலர், இது சமச்சீர் அற்ற மலர். ஆகவே ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இந்த படக்கேள்வி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படின்னா ஒரு பூவுக்கு பூத்தளம் இருக்கிறது. பூத்தளம் அப்படின்னா தலமஸ் ரெசப்டாக்கள்னு, அதன் மீது இவ்வாறு எல்லா மலர் பாகங்களும் அமைந்திருக்கின்றன. உதாரணமாக இந்த புள்ளி வட்டம், அதுக்கப்புறம் அல்லி வட்டம், மகரந்த தாள் வட்டம், அப்புறம் சோழக வட்டம். ஆக வெளியிலிருந்து உள்ளாக 4 வட்டங்களும் அடுத்தடுத்த கணுக்களில், ஏன்னா இது மலர் என்பதே எப்படின்னா உருமாறிய தண்டுன்னு சொல்லுவாங்க. ஆக கண்டென்ஸ்டு ஷூட்டுன்னுவாங்க. அது மேலே இது எல்லாமே டெக் மாதிரி அமைஞ்சிருக்குது. இதில் என்ன நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஐப்போகைனஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிகைனஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிகைனஸ். ஆக இவ்வாறு மொத்தம் 3 அமைப்புகளில் இந்த மலர்களை விவரிக்கிறாங்க. எப்படின்னா பூத்தளமும் பூத்தளத்தின் மீது அமைந்திருக்கக்கூடிய இந்த மலர் பாகங்களை வைத்து இவ்வாறு 3 வகையாக பிரிக்கிறாங்க. எபிகைனஸ், ஐப்போகைனஸ், எபிகைனஸ், பெரிகைனஸ். இதில் மொழியாக்கங்களில் நிறைய பிரச்சனை வருது. அதனால் இந்த கேள்வி மட்டும் தயவுசெய்து நீங்கள் ஆங்கில வார்த்தையை பாருங்கள். காரணம் என்னென்னா, உண்மையில பார்த்தீங்கன்னா ஐப்போகைனஸ் அப்படின்னா இந்த ஐப்போகைனஸை என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஐப்போகைனஸ்ன்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல்மட்ட சூழ்பை, மேல்மட்ட சூழ்பை. அதே நேரத்தில் எபிகைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்மட்ட சூழ்பை. அதுக்கப்புறம் பெரிகைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது சூலகன் சூழ்மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூலக சூழ்மலர், மலர் அப்படி விளக்கிடுவாங்க. அதே நேரத்தில் இது பார்த்தீங்கன்னா பாதி கீழ்மட்ட சூர்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சென்றாண்டு கூட இந்த படக்கேள்வியாக வந்தது. ஆகையினால் இது வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இதை கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இப்போ சாதாரணமாக நம்ம சொன்ன மாதிரி ஐப்போகைனஸ் அப்படின்னா என்ன? ஐப்போகைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மலர் பூத்தளம் இப்படி இருக்கும். இது நமக்கு அந்த புள்ளி வட்டம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது அல்லி வட்டம், அதுக்கப்புறம் மகரந்த தாள் வட்டம். ஆக இதில் பார்த்தீங்கன்னா சூர்பை மேலாக்கா இருக்குது, சூர்பை மேல் வாட்டத்தில் இருக்குது. அதனுடைய அடிப்புறத்திலிருந்து அனைத்து பாகங்களும் தோன்றுகின்றன. அப்போது ஹைப்போகைனஸ் சோலகத்துக்கு கீழேன்னு அர்த்தம். ஆனால் சோலகம் எங்கே இருக்கும்? சூர்பை மேலே தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆக அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கீழே அளிக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எந்த மலரின் சூர்பை அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த பெரிகைனஸ், அதாவது சோலக சூழ்மை எல்லாமே ஒரே வாட்டத்தில் இருக்குது. இன்னொரு மலர் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கொய்யா மாதிரி இடத்துங்களில் பாருங்க, இவ்வாறு அந்த பூத்தளத்தில் புதஞ்சிக்கிட்டு இருக்கும். இதுக்கு மேலே இவ்வாறு அந்த புள்ளி வட்டமும் அதுக்கப்புறம் அல்லி வட்டமும் மகரந்த தாள் வட்டமும் இருக்கும். ஆக இதுக்கு பேர் எபிகைனஸ். அதனால் சூலகத்துக்கு எல்லா பாகங்களும் சூலகத்துக்கு மேலே மட்டத்தில் இருக்குது. ஆக சூர்பை கீழே போயிடுது. இது கொய்யாவில் காணப்படும். ஆகவே இங்கே விளக்கு இருக்கிறது ரெண்டுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மட்டத்தில் இருக்குது. அதனால் கத்திரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐப்போகைனஸ். அடுத்து செம்பருத்தி பார்த்தீங்கன்னா ஐப்போகைனஸ். அதுக்கப்புறம் கொய்யாவை பார்த்தீங்கன்னா அது எபிகைனஸ். அதே நேரத்தில் ரோஜா பார்த்தீங்கன்னா அதுதான் ரோஜா
குழிபேரி போன்றவையெல்லாம் இது சூலகம் சூழ்மலரில் வருகிறது. ஆகவே இந்த கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனி. இது 10வது வினா. இந்த 10வது வினாவில் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஒரு கற்றையில் அமைந்த மகரந்தத்தாள் வட்டம். ஒரு கற்றையில் அமைந்த மகரந்தத்தாள் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் 3வது வட்டம். மகரந்த கம்பி, மகரந்த பை. இது எப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்கும்பொழுது எவ்வாறு இருக்குன்னு பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த செம்பருத்தி பூவை பார்த்துருப்பீங்க. அதில் 5 சூலக முடி இருக்கும். இந்த சூழ்தண்டு இவ்வாறு உள்ளே போகும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவ்வாறு ஒரு அமைப்பில் இந்த மோனோதீக்கஸ், அதாவது ஓரரை கொடைய இவ்வாறு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொடைங்க விற்பாங்க, இதை சொருவி அது போல் இருக்கும். ஆகவே இது எண்ணற்ற கணக்கான மகரந்த தாட்கள் இருக்கின்றன. ஆனால் அனைத்தும் ஒரே கற்றையில் அமைகின்றன. ஆக ஒரு கற்றையில் அமைந்த மகரந்த தாள் வட்டம் எந்த குடும்பத்தில் இருக்கும்னா மால்வேசிய குடும்பத்தில் இருக்கும். ஆக மால்வேசிய குடும்பம். இது பருத்தி குடும்பம்னு சொல்லுவாங்க. எல்லாம் வெண்டைக்காயெல்லாம் இருக்குது. அதனால் காசிப்பியம் எல்லாம் வர்றது மால்வேசிய தான். அதனால் ஒரு கற்றையில் அமைந்த மகரந்தத்தால் மால்வேசிய குடும்பம். அடுத்து சிஞ்சனீஷியஸ் மகரந்தத்தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தீபாவளிக்கு சுறுசுறா கம்பி வாங்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வாறு இது ஒரு மகரந்த தாள், இது ஒரு மகரந்த தாள். இந்த மாதிரி இன்னும் கேட்டிங்கன்னா 5 மகரந்த தாளினுடைய மகரந்த பைகள் இணைந்திருக்கும், கம்பிகள் பிரிந்து காணப்படும். அதுக்கு பேர் சிஞ்சனீஷியஸ் மகரந்த தாள்னுவாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பாசிட்டிய குடும்பத்தில் இருக்குது. கம்பாசிட்டிய குடும்பம் தான் முன்ன ஆஸ்திரேசிய குடும்பம் சொல்லுவாங்க. சூரியகாந்தி குடும்பம் ஈலியாந்தஸ் ஆனுவஸ், அதே போல் சிக்கோரியம் இண்டிபஸ், அதே மாதிரி ட்ரைடாக்ஸ் ப்ரொகும்பன்ஸ், தலைவெட்டி பூணுவாங்க, அதெல்லாம் வருது. அடுத்து இரு கற்றையில் அமைந்தவை பார்த்தீங்கன்னா அதில் மொத்தம் 10 இருக்கும் மகரந்த தாட்கள். ஆனால் அதில் 9 மகரந்த தாட்கள் ஒன்றாகவும் ஒரு மகரந்தத்தால் தனியாகவும் இருக்கும். ஆக இது லெகுமினேசிய தாவரத்தில் பார்க்கலாம், அதாவது பட்டாணி குடும்பத்தில் பார்க்கலாம். அடுத்து டெட்ராடினாமஸ் மகரந்தத்தாள். டைடினாமஸும் இருக்குது, ரெட்டையாக இருக்கும். டெட்ராடினாமஸ் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 4 மகரந்தத்தாள் ஒரு ஹைட்டில் இருக்கும், 2 மகரந்தத்தாள் கொஞ்சம் குட்டையாக இருக்கும். ஆகவே இதுக்கு பேர் டெட்ராடினாமஸ் சொல்லுவாங்க. அது பிராசிகேசிய குடும்பத்தில் காணப்படுகிறது. அதாவது ரஃபானஸ் சட்டைவஸ், முள்ளங்கி, கடுகு அதிலெல்லாம் காணப்படுகிறது. அதற்கடுத்து கேரியாப்சிஸ் கனி. கேரியாப்சிஸ் கனி அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நெல் கனின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கேரியாப்சிஸ். அது உமி இந்த மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது விதையுறையும் கனியுறையும் பிரித்து பார்க்க முடியாது. அதான் உமியாக வந்துடும், அப்புறம் தானியம் இருக்கும். ஆக கேரியாப்சிஸ் கனி எது இருக்குன்னா கிராமினிய குடும்பம், அதுதான் போயேசி, அதாவது தானிய குடும்பம் அதில் காணப்படும். ஆக சரியான விடை 4, 3, 5, 2, 1. ஆக 4, 3, 5, 2, 1 ரெண்டாவது ஆப்ஷன் சரியான விடை. ஆக நீங்கள் முன்ன பழைய இதில் பார்த்தீங்கன்னா புறாமைப்பியலில் உங்களுக்கு லில்லியேசே, சொலனேசே, லெகுமினேசே கொடுத்துருப்பாங்க. இப்போ லில்லியேசே சொலனேசையும் எடுத்துட்டு அதற்கு பதிலாக நமக்கு லெகுமினேசே கூட முன்ன ஃபேபேசேன்னு சொல்லுவாங்க, லெகுமினேசே கூட மால்வேசே, பிராசிகேசே, கம்பாசிட்டே, போயேசே கொடுத்துருக்காங்க. நல்லா உஷாராக கவனிச்சுக்கோங்க.